ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான ஒரு சன்ஃப்ளவர் பொக்கே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் சன்ஃப்ளவர் எப்படி பண்ணுறது, சன்ஃப்ளவரோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு பொக்கே எப்படி கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த சன்ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நான் மில்க் காட்டன் யான் யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 டாப்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாப் மேலே பண்ணுறது ப்ரௌன் கலரில் பண்ணியாச்சு. கீழே பாட்டமுக்கு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டு செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எவ்ரி ரவுண்ட் செயின் 1 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். டோட்டலாக ஒரு 6 சிங்கிள் க்ரோஷேட் மேஜிக் ரிங்குள்ளே ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா எவ்ரி டைம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் ரவுண்டை க்ளோஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ரவுண்டில் எல்லாத்துலேயும் இன்க்ரீசஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷேட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். டோட்டலாக 12 ஸ்டிச்சஸ் வரணும். ரவுண்ட் 3ல் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 சிங்கிள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில் போடணும். இன்க்ரீஸ் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுங்கள். ரவுண்ட் 4ல் செயின் 1 போட்டுட்டு சேம் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 சிங்கிள் க்ரோஷேட் போடுறோம். 3rd ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம். டோட்டலாக 24 ஸ்டிச்சஸ் வரணும் இந்த ரவுண்டில். ரவுண்ட் 5 செயின் 1 போட்டுட்டு ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷேட் 1 2 3 அண்ட் 4th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரவுண்டோட கடைசியில் உங்களுக்கு டோட்டலாக 30 ஸ்டிச்சஸ் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டில் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். 5th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. டோட்டலாக முடிச்சாச்சு. அடுத்து லாஸ்ட் ரவுண்டில் செயின் 1 போட்டுட்டு 5 சிங்கிள் க்ரோஷேட், ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணணும். 6th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக லாஸ்ட் ரவுண்ட், இந்த ரவுண்டில் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் வெறும் ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். லாஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ண வேண்டாம். லாஸ்ட் ஸ்டிச்சில் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட்டில் நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த டெய்லை அந்த ஸ்டிச் வழியாக வெளியே இழுத்துட்டு நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டிச்சில் இந்த மாதிரி பேக் சைடில் இருந்து ஹூக் இன்சர்ட் பண்ணி யானை வெளியே எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு அந்த சர்க்கிள் நீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போது இந்த க்ரீனையும் ப்ரௌனையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதோட 2 பீஸோட ராங் சைடும் ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் யான் எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம ஜாயின் பண்ணி சிங்கிள் க்ரோஷேட்டாக போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு சைட்ஸையும் நியூ கலர் அட்டாச் பண்ணிக்கலாம். செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டிச்சில் இருந்தே சிங்கிள் க்ரோஷேட் போட ஆரம்பிச்சிருங்க. ரவுண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க சென்டரில். இதுக்கப்புறமா நம்மளை ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். செயின் 3 போட்டுட்டு பெட்டல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ட்ரிபிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுட்டு இந்த 2 லூப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்ப நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட். லாஸ்ட்டாக ஒரு செயின் 3 போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்.
இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ண போகிறோம். செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ட்ரிபிள் க்ரோஷேட், திருப்பி செயின் 3 போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் என் சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.